Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பர்பொசிஷன் தியரமை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். யூஸ் சூப்பர்பொசிஷன் தியரம், find the current I. சோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். சோ இந்த சர்க்யூட்ல நமக்கு எத்தனை சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இதுல வந்து டோட்டலா நமக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கரண்ட் சோர்ஸ், இன்னொன்னு வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் பண்ணணும். அது என்னது மேடம் ரெண்டு ஸ்டெப் அப்படின்னா, இந்த சூப்பர்பொசிஷன் தியரம்ல மட்டும் அட் a டைம் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவ்ல இருக்கணும். சோ ரிமைனிங் சோர்சஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணிட்டு எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்களோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்ப இங்க ரெண்டு சோர்ஸ் இருக்கிறதுனால ஒரு சோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஆக்டிவ்ல வச்சுக்கணும், இன்னொன்னு டீஆக்டிவேட் பண்ணணும். அடுத்தது மேடம் இப்ப நான் வந்து எந்த சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எடுத்துக்கணும், எதை செகண்ட் சோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற क्वेश्चन உங்களுக்கு கேட்க தோணும். கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் தோணும். இதுல நீங்க எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் சோர்ஸ், எதை வேணாலும் செகண்ட் சோர்ஸ்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ ஆக்டிவ்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிக்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1ல 3.5 வோல்ட் சோர்ஸ் வந்து நான் என்ன பண்றேன் ஆக்டிவ்ல வச்சுக்கிறேன். 3.5 வோல்ட் சோர்சஸ் ஆக்டிவ். அப்போ மேடம் ஆக்டிவ்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அந்த சோர்ஸ் மட்டும்தான் அந்த சர்க்யூட்ல இருக்கணும். அப்ப ரிமைனிங் இருக்கிற சோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணணும். மேடம் டீஆக்டிவேட்னா என்ன அப்படின்னு அடுத்த क्वेश्चन கேட்பீங்க. என்ன அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஓபன் சர்க்யூட் பண்ணணும். அததான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஆக்டிவேட்னு சொல்லுவோம். இப்போ இங்க இந்த 3.5 வோல்ட்ங்கறது சோர்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா அப்ப இது என்ன ஆகும், இது கரண்ட் சோர்ஸ். அப்ப இந்த கரண்ட் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஓபன் சர்க்யூட் பண்ணணும். கரெக்டா? சரி, அப்ப இத ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப உங்களுக்கு சர்க்யூட் எப்படி வரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க இங்க 7 ஓம் இருக்கு, இங்க 3 ஓம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இங்க இருந்த இந்த கரண்ட் சோர்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டேன். 7 + 3 10, அந்த 10 ஓம் நான் இங்க எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்து இங்க 15 இங்க இருக்கிறதையும் அப்படியே எழுதியாச்சு. இங்க 5ஐயும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே எழுதியாச்சு. இங்க 3.5 வோல்ட்டையும் அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்ப நான் என்ன பண்ணணும், இது வழியா போற கரண்ட தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ இது ஒரு லூப், இது ஒரு லூப்னு எடுத்துக்க போறேன். ஓகே, அப்ப டோட்டலா எத்தனை லூப் இருக்கு, 2 லூப் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட யூஸ் பண்ணி டைரக்டா மேட்ரிக்ஸ ஃபார்ம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்ணலாம் 2x2 மேட்ரிக்ஸ ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இது வந்து லூப் 1ங்கிறதுனால 10 + 15 25. சோ 25 + 5 13 வந்துரும். கரெக்ட்டா? அடுத்து லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன 5. அப்போ -5. ஓகே, அடுத்து வந்து 2 1. சோ 2க்கும் 1க்கும் காமனா என்ன இருக்கு 5 தான் இருக்கு. அடுத்து 2 2. இதுதான் உங்களோட செகண்ட் லூப். அப்ப இந்த செகண்ட் லூப்ல நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 5 இருக்கு. அப்ப இங்க 5 வரும். இங்க கரண்ட் என்ன I1 I2. ஏன்னா இந்த லூப்ல இருக்கிற கரண்ட் நான் I1 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த லூப்ல இருக்கிற கரண்ட் I2 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ this is equal to voltage. லூப் 1ல வோல்டேஜ் இல்ல 0. ஓகே, சோ லூப் 2ல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு நான் போறேன். அப்ப -3.5 ன்னு வரும். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க I1 I2 ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்ப I1 ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் -0.14 ஆம்பியர். இத கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ I1 I2 கண்டுபிடிச்சிட்டேன். மேடம் என்ன மேடம் நீங்க பண்றீங்க,
ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க I1 I2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப பாருங்க, இந்த லூப்ல என்ன கரண்ட் போகுது? I1. அந்த I1 தான் என்னது நமக்கு? I. அப்போ I can write I1 is equal to I is equal to minus 0.14 ampere. அப்போ இதுல வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் ஆக்டிங்ல இருக்கிறப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகுது. அப்போ ஒரு சோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி என்ன கரண்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? அடுத்து நான் என்ன பண்றேன்? ஸ்டெப் நம்பர் 2க்கு போறேன். ஸ்டெப் நம்பர் 2ல என்ன பண்ணணும்? 2 ஆம்பியர் சோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஓகே, அப்போ 2 ஆம்பியர் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப இது என்ன ஆகும்? நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். அப்போ ஷார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு சர்க்கியூட் டயக்ராம் எப்படி வரும் பாருங்க. சோ 2 ஆம்பியர், அடுத்து இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி மொத்தமா எழுதிக்கோங்க. அடுத்து 15, இங்க 5, இது என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். இங்க 5 ஓம் இருக்கு, இங்க 15 ஓம் இருக்கு, இங்க 10 ஓம் இருக்கு, இங்க 2 ஆம்பியர் இருக்கு. இது வழியா போற கரண்ட் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, இதுல மெயினான விஷயம், ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஷார்ட்டட் பாத்துக்கு parallel நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சோ ஆல்மோஸ்ட் எல்லா கரண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷார்ட்டட் பாத் வழியா நமக்கு போயிடும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சர்க்கியூட் என்ன மாதிரி வரும் பாருங்க. சர்க்கியூட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இங்க 15 ஓம், இங்க இருக்கிற கரண்ட் I, இங்க 10 ஓம், இங்க 2 ஆம்பியர். கரெக்டா? இப்ப எனக்கு என்ன வேணும்னா இந்த 15 ஓம் வழியா போற கரண்ட் தான் வேணும். இது பாருங்க எப்படி யூஸ் பண்ணணும். கரண்ட் டிவிஷன் டெக்னிக். அவ்வளவுதான். இந்த 10 ஓம் 15 ஓம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? parallel கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப parallel அப்படின்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி I கண்டுபிடிக்கிறேன். I is equal to total current into opposite resistance divided by sum of the resistance. கரெக்டா? இப்போ இங்க டோட்டல் கரண்ட்ங்கிறது என்னது? 2 ஆம்பியர். ஆனா என்ன டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நான் -2 எடுத்துக்கிறேன். மேடம், இப்ப சப்போஸ் வந்து எனக்கு கரண்ட் வந்து அப்வர்ட்ல கொடுத்திருக்காங்க, அப்ப நான் என்ன போடணும் அப்படின்னா அப்ப பிளஸ் போட்டுக்கணும். சரியா? இது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்? -2 போடுறோம். சரியா? சோ டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட், இந்த வழியா போற கரண்ட் தான் எனக்கு வேணும். அப்ப ஆப்போசிட்ங்கிறது என்னது? 10. அப்ப 10 டிவைடட் பை 15 பிளஸ் 10. அப்ப என்ன வரும் பாருங்க? -20 டிவைடட் பை 25. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு -0.8 வந்துடும். ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு வந்து ஐயோட வேல்யூ. ஓகே, அப்போ ஸ்டெப் நம்பர் 1ல I1 is equal to I is equal to இந்த வேல்யூ. ஸ்டெப் நம்பர் 2ல ஐயோட வேல்யூ -0.8. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற சர்க்கியூட்ல ஒவ்வொரு சோர்ஸா எடுத்து அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் என்ன, இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணு. So total current is equal to algebraic sum of the currents when individual sources acting. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். So I is equal to, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஷியேஷன் பர்பஸுக்காக இதை நீங்க வந்து I டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் சோர்ஸ்ங்கிறதுனால I டபுள் டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ I is equal to I dash plus I double dash. இப்போ I dash ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது? -0.14 வந்தது. அதே மாதிரி இங்க என்ன வந்தது பாருங்க? I double dash ஓட வேல்யூ -0.8 வந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -0.94 ஆம்பியர்னு வந்தது. சோ இதுதான் வந்து the current flowing through the 15 ohm resistance. So using superposition theorem, we are finding out the current flowing through 15 ohm. So இதுதான் answer. Actually என்ன மேடம் இங்க வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏன் இங்க நெகட்டிவ் வருது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண டைரக்ஷன், லூப் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டு தி ஒரிஜினல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்.
பட் மத்தபடி உங்களோட மேக்னிடியூட் வந்து சேம் தான். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி உங்களுக்கு மேக்னிடியூட் வந்து 0.94 ஆம்பியர் அவ்வளவுதான். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.